இன்றைக்கி இந்த குட்டி கோலம் தான் போட்டிருந்தேன். அந்த ரெட் கலர் கொடுத்தவுடனே கோலமே நல்லா பிரைட் ஆகிடுச்சு. வெளியே பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. டீ போட வேண்டாங்க, சுக்கு காப்பி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரிப்பா போடு அப்படின்னு சொன்னாங்க. தனியா சுக்குலாம் நல்லா நச்சுட்டு நர்சூஸ் காஃபி தூள் வாங்கி வச்சுருந்தேன். அந்த காஃபி தூள் மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டேன். நான் கொஞ்சம் சர்க்கரை தூக்கலாக போட்டு குடிச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பொங்கலும் சாம்பாரும் தான் காலையில். இவங்களுக்கு இன்றைக்கும் சாப்பாடு கட்டுற வேலை இல்லை, சீக்கிரம் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. எங்கள் மாமியாருக்கு கழுத்தில் கொஞ்சம் எக்ஸ்ரே எடுக்கணும், வலின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வளசரவாக்கம் ஆர்த்தி ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அங்கே போகணும். போயிட்டு தங்கச்சி வீட்டில் தான் மாமியார் இருக்காங்க. அப்படியே கிளம்பி போயிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு நான் போகணும். அதனால் மத்தியானம் லஞ்சும் எனக்கு அங்கே தான். எதுவும் செய்யலை. சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை வேலையும் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பியாச்சு. அந்த குடுவை சுரக்காய் கட் பண்ண மனசே வரலைங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, சமைச்சாகணுமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். எங்கள் நாத்தனார் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பாதி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு பாதி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு ஏதாவது கூட்டு மாதிரி செய்யணும். நானும் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டோ புக் பண்ணி தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அக்கா நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாக்கா, நான் சமைக்கிறேன் இங்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்டோவிலே ஆர்த்தி ஸ்கேனுக்கு போயிட்டோம். எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடணும். அங்கே உருண்டை குழம்பும் கோஸ் பொரியலும் பண்ணியிருந்தாங்க. உருண்டையில் முருங்கைக்கீரைலாம் நிறைய போட்டு உருண்டை பிடிச்சி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.